இப்போ அதில் வந்து எஃப்எம்ல செகண்ட் சாப்டர் வந்து பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல் டெக்னிக். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் ஒரு ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனிலையோ நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த கம்பெனி வந்து ஏதாவது நமக்கு ரிட்டர்ன் வரணும். நம்ம பண்ணின எக்ஸ்பென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல் வந்து பேசிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசலுக்கு பேசிக் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ஓசிஇ அப்புறம் பேபேக் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தடையும் யூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசலை வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஆர்ஓசிஇ. ஆர்ஓசிஇக்கு வந்து நமக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து இது ஏஆர்ஆர் ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா வந்து நமக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபார்முலா இருக்கு. இந்த செகண்ட் ஃபார்முலாக்கு செகண்ட் ஃபார்முலா இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து ஃபார்முலா, இதுதான் ஃபார்முலா. இது இந்த இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். கொஷனில் வந்து இப்போ இனிஷியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து ஏஆர்ஆர் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். இல்லை ஏஆர்ஆர் ஃபார்முலானே டேரெக்டாக கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அதை ஏஆர்ஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அடுத்து வந்து ஆவரேஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஆர்ஓசி பொறுத்த வரைக்கும் கொஷனில் ஆர்ஓசி அப்படின்னாலே வந்து நமக்கு ஆன்சர் பர்சன்டேஜில் தான் வரும். இப்போ ஒரு டார்கெட் நமக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும். ஒரு பர்சன்டேஜ் வந்து இப்போ கொஷனில் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா டார்கெட் வந்து இப்போ 17% 18% அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நமக்கு வர்ற அந்த பர்சன்டேஜ் நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்துருக்கு பார்த்தீங்களா, ஆர்ஓசியோட ஆன்சர் வந்து நம்ம டார்கெட்டை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். இதை வந்து டார்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின்ல டார்கெட் எதுவுமே தரல, அதனால சிம்பிளா நமக்கு வந்து அந்த வெறும் இந்த கொஸ்டினுக்கு உண்டான பர்சன்டேஜை மட்டும் கண்டுபிடிச்சு சொல்றோம். இதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி எப்போ சொல்லலாம் அப்படின்னா டார்கெட் அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம இதை அக்செப்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொல்லணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து ஒருத்தர் ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம என்ன பிளான்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம், பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பிளான்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். 1,10,000க்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதோட ஆனுவல் கேஷ் ஃப்ளோ வந்து இவ்வளோ இருக்குது. ஆனுவல் கேஷ் ஃப்ளோ வந்து 24,400 இருக்குது. இதோட யூஸ்ஃபுல் லைஃப் வந்து 5 இயர்ஸு. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து ஆனுவல் கேஷ் ஃப்ளோ வந்து 24,400 வந்துட்டுருக்கு. இந்த பிளான்ட் வந்து நமக்கு கேஷ் ஃப்ளோ கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்கிராப் வேல்யூ வந்து 10,000. 5 இயர்ஸ்க்கு வந்து ஸ்கிராப் வேல்யூ 10,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டோட ஃபார்முலா என்னன்னா இதுதான் ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் பை இனிஷியல் காஸ்ட் தான் வந்து இதோட ஃபார்முலா. ஆனால் இங்கே கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஷ் ஃப்ளோ தான் கொடுத்துருக்காங்க, ஆனுவல் ப்ராஃபிட் தரல. ஆனுவல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கேஷ் ஃப்ளோவோட நம்ம டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும்னா ஆனுவல் ப்ராஃபிட் வருமா. அதனால இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கொஸ்டினில் நமக்கு ஆனுவல் ப்ராஃபிட் தான் தேவை. அதனால ஆனால் கேஷ் ஃப்ளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கேஷ் ஃப்ளோ வச்சு நம்ம எப்படி ஆனுவல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். டிப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிப்ரிசியேஷன் நம்ம எப்பயும் போல எப்படி கண்டுபிடிப்போம்னா பிளான்ட்டோட காஸ்ட் 1,10,000, ஸ்கிராப் வேல்யூ ஏதாவது இருந்தால் நம்ம அதை மைனஸ் பண்ணணும். ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் யூஸ்ஃபுல் இயர்ஸ் வந்து 5 இயர்ஸ். இப்போ நமக்கு இந்த 20,000 வந்து கிடச்சிருது. 20,000 இருக்கு. இப்போ இந்த 20,000 நம்ம வந்து ஆனுவல் கேஷ் ஃப்ளோவோட மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ஆனுவல் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். இப்போ இனிஷியல் காஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஏல இனிஷியல் காஸ்ட் கேட்டிருக்காங்களா, இனிஷியல் காஸ்ட்டோட ஃபார்முலா வந்து ஆனுவல் ப்ராஃபிட் டிவைடட் பை இனிஷியல் காஸ்ட். இதோட இனிஷியல் காஸ்ட் வந்து 1,10,000. அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட் வந்து இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல
4400 அதை நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இன்டூ 100 போட்டோம்னா 4%. அடுத்து கேபிட்டல் ஆவரேஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபார்முலா வந்து இனிஷியல் காஸ்ட் ப்ளஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை 2வா. இனிஷியல் காஸ்ட் வந்து இங்கே 1,10,000 இருக்கும். இந்த 1,10,000 அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்க ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆவரேஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிரும். ஆவரேஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிரும். இப்போ நம்ம அதை எடுத்து என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த இதோட ஃபார்முலா இருக்குல்ல, இங்கே ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை ஆவரேஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஆர்ஓசி ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று இனிஷியல் காஸ்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இன்னொன்று வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இனிஷியல் காஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஆவரேஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால ஆவரேஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 60,000. அதுக்கப்புறம் நம்ம இதான் ஃபார்முலா, இந்த மேலே இருக்கிறது தான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 4,400 டிவைடட் பை 60,000 அப்படின்னு 60,000 இன்டூ 100 போட்டோம் அப்படின்னா 7.33% வந்துடுது. இங்கே டார்கெட் எதுவுமே நமக்கு கொடுக்கவே இல்லை. டார்கெட் எதுவுமே கொடுக்காததுனால நம்ம வந்து சிம்பிளாக பர்சன்டேஜ் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். டார்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா கம்பேர் பண்ணி இதை அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எதுவும் கொடுக்காதனால நம்ம நார்மலாக பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இங்கே அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அடுத்த கொஸ்டின் கீழே இருக்குது. இங்கேயும் ஆர்ஓசி தான் கேட்டிருக்காங்க. ஆர்ஓசி என்னன்னா 8 இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 800க்கு பண்ணியிருக்காங்க. இங்கே கேஷ் ஃப்ளோ என்னன்னா 7 இயர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் கேஷ் ஃப்ளோ கொடுக்கல. 7 இயர்ஸ்க்கு ஒவ்வொரு கேஷ் ஃப்ளோ இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆவரேஜ் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். அந்த ஆவரேஜ் கேஷ் ஃப்ளோ தான் வந்து இங்கே எப்படி இந்த ஆவரேஜ் கேஷ் ஃப்ளோ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த 7 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்க எல்லா கேஷ் ஃப்ளோவையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ். இங்கே 7 இயர்ஸ் கொடுத்துருக்கறதுனால 7 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பண்ணோம் அப்படின்னா 2,50,000 நமக்கு வரும். அதுக்கப்புறம் மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே என்ன பண்ணோமோ அதே அப்படியே நம்ம கீழேயும் பண்ணணும். சேம் தான். ஆனுவல் டிப்ரிசியேஷன் தான் நமக்கு தேவை. சரி இல்லை மேலே என்ன பண்ணியிருக்கோமோ அதே அப்படியே நம்ம கீழேயும் பண்ணணும். இங்கே நமக்கு ஆனுவல் ப்ராஃபிட் தான் தேவை. ஆனுவல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்? மேலே என்ன பண்ணணுமோ கேஷ் ஃப்ளோ மைனஸ் டிப்ரிசியேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆனுவல் ப்ராஃபிட் கிடைச்சிடும். இங்கே அதே தான் பண்ணியிருக்காங்க. டிப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இனிஷியல் காஸ்ட்டு மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ். பார்த்தோன்னா 1 lakh வருது. இப்போ இந்த 1 lakh வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே இந்த 2,50,000 மைனஸ் பண்ணணும். ஏன்னா இதுதான் ஆவரேஜ் கேஷ் ஃப்ளோ. ஆவரேஜ் கேஷ் ஃப்ளோவோட தான் நமக்கு வந்து ஆவரேஜ் டிப்ரிசியேஷன் நம்ம மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணோன்னா ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிடும். 1,50,000 கிடைச்சிருது. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டுக்கு தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட் டிவைடட் பை இனிஷியல் காஸ்ட் இன்டூ 100னா 1,50,000 டிவைடட் பை 800. 800 வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு. 1,50,000 வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஆவரேஜ் ப்ராஃபிட். இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் எடுத்து இங்கே சப்மிட் பண்ணிருக்கோம். இன்டூ 100 போட்டோம்னா 18.75% வருது. அடுத்து ஆவரேஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை 2 போட்டோம்னா 4,50,000 வருது. அதை கொண்டு போய் நம்ம ஆர்ஓசி ஃபார்முலாவில் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு உண்டான ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1,50,000 டிவைடட் பை இப்போ இங்கே ஆவரேஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருக்கிறதுனால ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட் டிவைடட் பை ஆவரேஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலாவில் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்க ஆவரேஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்ல 4,50,000 அதை சப்ஸ்டிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆனுவல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோமா 1,50,000 அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து 33.33% நமக்கு கிடைச்சிருது. இப்போ அடுத்து இனிஷியல் காஸ்ட்டை வந்து நமக்கு எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து
நமக்கு இனிஷியல் காஸ்ட்டை வந்து இதோட அதர் நேம், இனிஷியல் காஸ்டோட அதர் நேம் இதெல்லாமே. அடுத்து ஆர்ஓசியோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா 20 மார்க்ல நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல் கொஸ்டின் கேட்கும்போது அந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து தியரியில் வரும். மேக்ஸிமம் வந்து இங்கே இருக்க எல்லா புக்கில் இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை வந்து நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தியரி அட்டன் பண்ண முடியும். இந்த 20 மார்க்கில் தியரி வரும்னு சொன்னேன்ல, அதை நம்ம அட்டன் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஆர்ஓசி வந்து அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா இது ரொம்ப சிம்பிள். எல்லா அக்கௌண்டிங் மெஷரோட ஈஸியாக இது லிங்க் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ். ப்ராஜெக்டோட லைஃப்பை வந்து ப்ராஜெக்ட் லைஃப்பை கன்சிடர் பண்ணாது. அதுக்கப்புறம் வந்து கேஷ் ஃப்ளோவையும் வந்து கன்சிடர் பண்ணாது. இது வந்து ஒவ்வொரு ஈஸியாக மெஷர் ஆகிறதுனால வந்து இதுக்குன்னு ஒரு பாலிசி எதுவுமே கிடையாது. எல்லா அக்கௌண்ட் டிபெண்டிங் இதுக்குன்னு வந்து தனியாக ஒரு அதுக்கப்புறம் இது வந்து டிபெண்டிங் ஆன் த அக்கௌண்டிங் பாலிசி வேரிஸ் ஆன் த வேரிஸ் டிபெண்டிங் ஆன் அக்கௌண்டிங் பாலிசி மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து இதுக்குன்னு ஒரு அடையாளம் எதுவுமே இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்கும். அக்கௌண்டிங் பாலிசி வந்து இது மாற்றிட்டே இருக்கும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து வந்து ஒர்க்கிங் கேபிட்டலை வந்து இக்னோர் பண்ணிடும். அப்சல்யூட் கெயினை வந்து மெஷர் பண்ணாது. சிம்பிளாக வந்து இதோட அந்த பர்சன்டேஜை மட்டும் தான் சொல்லுமே தவிர்த்து இது கெயினா ப்ராஃபிட்டா அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. கெயினா லாஸா அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ டெஃபனைட் இன்வெஸ்ட்மெண்ட் சிக்னல். அடுத்து நான் சொன்னதை அப்படியே இங்கே எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அக்கௌண்டிங் ப்ராஃபிட் அண்ட் கேஷ் ஃப்ளோ. அக்கௌண்டிங் ப்ராஃபிட்டா இல்லை கேஷ் ஃப்ளோவா அப்படின்னா நமக்கு கேஷ் ஃப்ளோ தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு அக்கௌண்டிங் ப்ராஃபிட்டை வந்து ப்ராஃபிட் வந்து இந்த பெருசாக நமக்கு வந்து ப்ராஃபிட் தேவை தான். ஒரு கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் தேவை தான். ஆனால் அதை விட நமக்கு எது இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா கேஷ் ஃப்ளோ தான் இம்பார்ட்டன்ட். என் ரீசன்ஸ்னா ப்ராஃபிட் கேனாட் பி ஸ்பெண்ட். நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நம்ம அடுத்து ப்ராஃபிட்ஸ் ஆர் சப்ஜெக்ட். கேஷ் ஃப்ளோ இஸ் ரெக்வயர்ட் டு பே டிவிடெண்ட். அதாவது என்னன்னா கேஷ் இருந்தால் தான் நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் பே பண்ண முடியும். அது அடுத்து நமக்கு கேஷ் ஃப்ளோவும் கேஷும் ப்ராஃபிட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ். கேஷுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் ரெண்டுமே வந்து ரெண்டுக்கும் நடுவில் சில அமௌண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். அது எதனால யாரால அப்படின்னா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ஏதாவது சேஞ்ச் வந்தா, அப்படி இல்லைன்னா வந்து டெப்ரிசியேஷன் அசட் பர்ச்சேஸ் அண்ட் டெப்ரிசியேஷன், அதுக்கப்புறம் டெஃபர்ட் டேக்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, அடுத்து கேபிட்டலைசேஷன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு கேஷுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் நடுவில் வந்து சில டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து கேஷ் ஃப்ளோவாகவும் அடுத்த டாபிக் வந்து கேஷ் ஃப்ளோ அண்ட் ரிலவெண்ட் காஸ்ட். என்னன்னா கேஷ் ஃப்ளோவும் இருக்கணும், அது ரிலவெண்ட் காஸ்ட்டாகவும் இருக்கணும். இந்த ரூல் வந்து எதுக்கு அப்ளிகபிள்னா ஆர்ஓசியை தவிர்த்து மிச்சம் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல் டெக்னிக் எல்லாத்துக்குமே வந்து இது அப்ளிகபிள். என்னன்னா அந்த காஸ்ட் வந்து ஃபியூச்சர் காஸ்ட்டாக இருக்கணும், அடுத்து இன்க்ரிமெண்டல் காஸ்ட்டாக இருக்கணும், கேஷ் பேஸ்டில் இருக்கணும், அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டாக இருக்கணும். இது எல்லாமே இப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது ரிலவெண்ட் காஸ்ட். இந்த சங்க் காஸ்ட், கமிட்டட் காஸ்ட், நான் கேஷ் ஐட்டம், அலாட்டட் காஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது இர்ரிலவெண்ட் காஸ்ட். இது வந்து நமக்கு ஆர்ஓசியை தவிர்த்து மிச்சம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல் டெக்னிக்கும் யூஸ் ஆகாது. இந்த மாதிரியான காஸ்ட் தான் நம்ம எடுத்துக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல் டெக்னிக்கு. இப்போ இங்கே பாருங்க, இங்கே சங்க் காஸ்ட்டை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சங்க் காஸ்ட்னா ஆல்ரெடி இன்கர் பண்ணினதை வந்து திருப்பி இன்கர் பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான காஸ்ட் வந்து எடுத்துக்கூடாது, இர்ரிலவெண்ட் காஸ்ட். அடுத்து இப்போ ஒரு காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்கோம், அந்த காஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஃபியூச்சரில் போகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அதுவும் இர்ரிலவெண்ட் காஸ்ட் தான். அது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து இந்த கமிட்டட் காஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள்.
அடுத்து நான் கேஷ் ஐட்டம் பார்த்தோம்னா, நான் கேஷ் ஐட்டம்னா டிப்ரிசியேஷன் இதெல்லாமே வந்து நான் கேஷ் ஐட்டம். இதையுமே நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். இது இர்ரிலவென்ட் காஸ்ட்டு. அடுத்தது இர்ரிலவென்ட் காஸ்ட்ல இன்னும் சிலதெல்லாமே இன்வென்ட்ரி வேல்யூவேஷன், அதுக்கப்புறம் வந்து ஓவர் ஹெட்ஸ். சம்டைம்ஸ் வந்து ஓவர் ஹெட்ஸ் நம்ம எடுத்துக்குவோம் சொல்லியிருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து அன்லெஸ் ஸ்பெசிஃபைட் அதுலேயே வந்து சில இங்கே ஓவர் ஹெட்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து கொஷினில் சில டேர்ம்ஸாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அட்ரிபியூட் இந்த மாதிரி சில டேர்ம்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அட்ரிபியூட்டட் டு த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஏதாவது டேர்ம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஓவர் ஹெட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அது வரைக்கும் இந்த ஓவர் ஹெட்ஸையுமே நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்னன்னா, இப்போ மெஷினரி வந்து சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னா அதை நமக்கு வந்து சேல் பண்ணியிருக்கோம்னா நமக்கு ஒரு காசு கிடைக்கும்ல, அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அது வந்து நமக்கு ரிலவென்ட் காஸ்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே எது ரிலவென்ட் காஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி இஸ் கன்சிடரிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அ நியூ டைப் ஆஃப் விட்கெட்ஸ். ஈச் விட்கெட்ஸ் வில் டேக் 2 hour டு மேக். ஒரு விட்கெட்ஸ் வந்து பண்ணுறதுக்கு 2 hour ஆகுது. ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ்னால் என்னென்னா, ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ் வந்து லேபருக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஆருக்கு $1 மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ வந்து இது ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ் வந்து நம்ம இப்போ எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ் வந்து இர்ரிலவென்ட் காஸ்ட்டில், அதனால் அதை எடுக்கக்கூடாது. அடுத்து சேலரி பே பண்ணியிருக்காங்க. சேலரி $15,000 சேலரி பே பண்ணியிருக்காங்க. சேலரி வந்து நமக்கு இன்க்ரிமெண்டல் காஸ்ட்டில், அதனால இது வந்து ரிலவென்ட் காஸ்ட். இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து த கம்பெனி வில் ப்ரொடியூஸ் 10,000 விட்கெட்ஸ். இது வந்து இது எதுவும் அமௌண்ட் எதுவும் கிடையாது. கம்பெனி வந்து இவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது அமௌண்ட் கிடையாது. ஸோ இப்போ நமக்கு வந்து 15,000 மட்டும்தான் எடுத்துப்போம். இப்போ அடுத்த கொஸ்டினில் இர்ரெலவென்ட் காஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. இங்கே என்னன்னா, கம்பெனி வந்து ஒரு எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 1,60,000க்கு வந்து ஒரு எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி காஸ்ட் வந்து 15,000 சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி காஸ்ட்னால நமக்கு வந்து அதோட இன்னொரு நேம் வந்து சங்க் காஸ்ட். அதனால வந்து இது இர்ரிலவென்ட் காஸ்ட். அதனால இதை நம்ம எடுக்கக்கூடாது. அடுத்து கம்பெனியோட ஆனுவல் ப்ராஃபிட் வந்து 8,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டிப்ரிசியேஷன் வந்து ஆஃப்டர் டிடெக்டிங் த டிப்ரிசியேஷன் 40,000 அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 25,000 சொல்லியிருக்காங்க. இங்கே என்னன்னா, ஆனுவல் ப்ராஃபிட் வந்து 8,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் டிடெக்டிங்னா இந்த 8,000 எப்படி வந்திருக்குன்னா 40,000. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆனுவல் கேஷ் ஃப்ளோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. இங்கே ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்ம ரிலவென்ட் கேஷ் ஃப்ளோ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம வந்து இந்த டிப்ரிசியேஷன், இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் எதுவுமே இன்கர் பண்ணியிருக்கக்கூடாது. அதுதான் வந்து நமக்கு ரிலவென்ட் கேஷ் ஃப்ளோ. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 8,000ஓட நமக்கு வந்து இந்த 40,000ம் இந்த 25,000ம் இன்கர் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் டிடெக்டிங் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணணும்னா, ரிலவென்ட் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்கே இந்த 8,000ஓட இந்த 40,000 + 25,000 ஆட் பண்ணோம்னா நமக்கு ரிலவென்ட் கேஷ் ஃப்ளோ கிடச்சிடும். 73,000 இங்கே வந்திருக்கு. இங்கே பாருங்க, மேலே வந்து இந்த 15,000 வந்து ஃபீசிபிலிட்டி காஸ்ட் வந்து இன்கர் பண்ணக்கூடாது, ஏன்னா அது சங்க் காஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து டிப்ரிசியேஷனும் ஃபிக்ஸட் காஸ்ட் இர்ரிலவென்ட் காஸ்ட். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்டர் டிடெக்டிங் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கொடுத்துருக்க ப்ராஃபிட்டோட இதை ரெண்டையுமே ஆட் பண்ணுவோம். ஏன்னா டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ராஃபிட் வந்திருக்கு. அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது இர்ரிலவென்ட் கேஷ் ஃப்ளோ ஆயிரும். இப்போ நமக்கு ரிலவென்ட் கேஷ் ஃப்ளோ அப்படின்றதுனால இந்த 8,000ஓட இந்த 40,000 இந்த 25,000 ஆட் பண்ணும்போது நமக்கு ரிலவென்ட் கேஷ் ஃப்ளோ கிடைக்குது. இப்போ அதுதான். இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1,60,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 4 இயர்ஸ்க்கு வந்து நமக்கு இவ்வளோ கேஷ் ஃப்ளோ கிடச்சிருக்கு. அதுதான் இங்கே 1 to 4ன்னு போட்டு 73,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தோம்னா, பேபேக்
மெத்தட். பேபேக் மெத்தட்னா என்னன்னா, இப்போ ஒரு ஒரு கம்பெனில வந்து நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம். நம்ம போட்ட காச நமக்கு அந்த கம்பெனி எப்போ நம்ம போட்ட காச எப்ப நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி, இயர்ஸ் கணக்குல வந்து இந்த 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 மெத்தட் யூஸ் பண்ணி எத்தன இயர்ஸ்ல நம்ம போட்ட காச எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் பேபேக் மெத்தட். இல்ல பாருங்க, "த டைம் அ ப்ராஜெக்ட் வில் பி டேக் டூ பே த மனி ஸ்பென்ட் ஆன்" அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பேபேக்கோட மீனிங். இது வந்து நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். ஈவன் கான்ஸ்டன்ட்டா ஒரு ஒரு 5 வருஷத்துக்கு எனக்கு அ 5,00,000 தான் வந்து கேஷ் ஃப்ளோ ஆயிருக்கு அப்டின்னா, நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அன்ஈவன் கேஷ் ஃப்ளோனா என்னன்னா, ஆ இப்போ ஃபர்ஸ்ட் இயர்க்கு 3,000 இருக்கும். அடுத்த இயர்க்கு 5,000 இருக்கும். அடுத்த இயர்க்கு 10,000 இருக்கும். அந்த மாரி பண்ணணும்னா நமக்கு வேற மெத்தட் யூஸ் பண்ணணும். கான்ஸ்டன்ட் கேஷ் ஃப்ளோ இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா போட்டுறலாம்.
இப்போ இங்கே சம்மில் வந்து இதெல்லாம் இங்கே ஃபோர்த் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 2 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து 5 லேக் $5 lakh 7 இயர்ஸ்க்கு. அதாவது என்னன்னா கான்ஸ்டன்ட் கேஷ் ஃப்ளோ கொடுத்துருக்காங்கல்ல, அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை கேஷ் ஃப்ளோனா 2 lakh 2 மில்லியன் டிவைடட் பை 5 lakh போட்டோம்னா இங்க பாருங்க 2 lakh டிவைடட் பை 2 மில்லியன் டிவைடட் பை 5 லேக்னா நமக்கு 4 இயர்ஸ் கிடைச்சிருக்குல்ல. அப்போ வந்து இதுல நம்ம பண்ணியிருக்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கோம், இந்த போட்ட காசு நமக்கு 4 வருஷத்துல வந்து இந்த ப்ராஜெக்ட் நமக்கு திருப்பி பே பேக் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க இங்க வந்து 4 இயர்ஸ் வந்து நமக்கு ரவுண்டா வந்துடுது. சம்டைம்ஸ் வந்து நமக்கு 4.1 இயர் 4.5 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் நமக்கு வந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்ற அடுத்த சம்ல வந்து இப்ப அடுத்த சம் பார்த்தோம்னா எக்ஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், 1.8 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனுவல் கேஷ் ஃப்ளோ நமக்கு வந்து 3,50,000 வந்து இருக்கு. இதுவும் கான்ஸ்டன்டா தான் கொடுத்துருக்காங்க. அன்ஈவன் கேஷ் ஃப்ளோ கிடையாது, ஈவனா தான் இருக்கு. ஃபிக்ஸடா ஆனால் நமக்கு இயர் கொடுக்கல, அது பரவாயில்ல. ஆனால் ஃபிக்ஸடா வந்து ஒரே ஒரு கேஷ் ஃப்ளோ தான் கொடுத்துருக்காங்கல்ல, அப்பவும் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை எவ்வளோ கேஷ் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தோம்னா 3,50,000 போட்டு டிவைட் பண்ணோம்னா 5.1429 இயர்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம சில நேரம் சம்ல வந்து இயர்ஸ்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 5.1 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இதை வந்து நீங்க எவ்வளோ மந்த் வைஸ் சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குல்ல, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை வந்து இந்த 5 விட்டுறணும். 5 விட்டுட்டு 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை எடுத்துட்டு இன்டூ 12 போடணும். இன்டூ 12 போட்டோம் அப்படின்னா நமக்கு 1.7 மந்த்ஸ் வந்து வந்திருக்கு. இதை நம்ம ரவுண்டா என்ன பண்ணலாம்னா 2 மந்த்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ மந்த் வைஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 5 இயர்ஸ் 2 மந்த்ஸ்ல வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் நமக்கு வந்து பே பேக் பண்ணிருக்கு. இப்போ இயர்ல கேட்டிருந்தா ரெண்டு ஆன்சருமே கரெக்டாக தான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இயர்ல இருக்கு, அடுத்தது வந்து நம்ம அதை மந்த்தாக சொல்றோம். இப்போ 5.1 இயர்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். அதை வந்து இன்னொரு நேம் இப்போ மந்த்ஸ்ல கேட்டு இந்த மந்த் வைஸா சொல்லுங்க, இயரும் மந்த்தும் சேர்ந்து சொல்லுங்க. இப்போ 5 இயர்ஸ் 2 மந்த்ஸ்ல வந்து இந்த பே பேக் வந்து நமக்கு திருப்பி பே பண்ணிடுது. நம்ம எவ்வளோ எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து இந்த இப்போ இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா அன்ஈவன் கேஷ் ஃப்ளோ இருக்கு. இப்போ அன்ஈவன் கேஷ் ஃப்ளோனா இங்கே பாருங்க, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்கு, செகண்ட் இயர்ல ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கேஷ் ஃப்ளோ வந்து கான்ஸ்டன்டா இல்லாமல் மாறி மாறி வருதுல்ல, இதுதான் அன்ஈவன் கேஷ் ஃப்ளோ. இப்படி அன்ஈவன் கேஷ் ஃப்ளோ வந்துச்சுன்னா நம்ம வந்து குமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிப்போம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ இங்கே பாருங்க, மேலே ஆன்சர் இருக்கு. இங்கே வந்து கொஸ்டின் வந்து அன்ஈவன் கேஷ் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. இப்போ பே பேக் பீரியட் கண்டுபிடி அப்படின்னு நம்மளை சொல்லியிருக்காங்களா, அப்போ நம்ம வந்து குமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நம்மளால இயர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். குமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே கொடுத்துருக்க கேஷ் ஃப்ளோவை நம்ம அப்படியே வந்து எடுத்து எழுதிட்டு குமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோனா இந்த நம்ம இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை அப்படியே வந்து 0 இயருக்கு அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து ஃபர்ஸ்ட் இயருக்கு இந்த 1900 மைனஸ் 1900 ப்ளஸ் 300 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1600 வரும். ஏன் பாருங்க, 1009 மைனஸ் இங்க இந்த மைனஸ் 1900 இப்படி வரும். இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கணும். அடுத்த செகண்ட் இயர்ல வந்து 1000 மைனஸ் 1600 ப்ளஸ் 500 போட்டோம்னா 1100 வரும். இப்படியே நம்ம வந்து எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கணும்.
எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 5 எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை இயர்ஸ் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு இங்க என்ன பண்ணணும்னா, நம்ம இங்க கேஷ் ஃப்ளோ பாருங்க. இங்க கேஷ் ஃப்ளோ வந்து 3rd இயர்லேருந்து 4th இயர் போகிறதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு இந்த கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் ஆயிருக்கு. அப்போ நமக்கு நம்மளோட காசு வந்து 4th இயர் தான் நமக்கு திருப்பி வரும். ஏன்னா அப்பதான் வந்து மைனஸ்லேருந்து அமௌண்ட் வந்து ப்ளஸுக்கு மாறி இருக்கு. அப்போ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து நம்மளோட காசு கிடைக்கும்ல. ஆனால் டேரெக்டாக 4th இயரில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 3 இயர்ஸ்க்கு நான் 3 இயரில் 3.1 இயரில் இல்லை 3.5 இயர்ஸில் அந்த மாதிரி கிடைச்சிரும்ல. அப்படி அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே இந்த 500 இருக்கு. 500 டிவைடட் பை 800 போட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை மந்த்ஸில் வந்து நமக்கு பேபேக் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இயர் இப்போ இந்த 3 பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த மந்த் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5 டிவைடட் பை 800. நம்ம வந்து சைனோட எடுக்கவங்களாம் தேவையில்ல. சிம்பிளாக வந்து 500 டிவைடட் பை 800 போட்டிங்கன்னா நமக்கு வந்து 0.925 கிடைக்கும். இதை வந்து நம்ம 12ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மந்த் கிடச்சிடும். மந்த் கிடச்சிரும். இங்கே 3 இயர் 8 மந்த்ஸில் வந்து நமக்கு இந்த பேபேக் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 3 இயர் 8 மந்த்ஸில் நமக்கு திருப்பி ரிட்டர்ன் கிடச்சிரும். இப்போ அதே சேம் தான் அடுத்த சம்மில். இது அடுத்த சம்மோட கொஸ்டின் பாருங்க. இங்கே வந்து இங்கே இதுவும் அன்ஈவன் கேஷ் ஃப்ளோ தான். 5 இயர்ஸ்க்கு வந்து 5 கேஷ் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. இனிஷியல் ஜீரோவில் இருக்கிறது வந்து நமக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறணும். இப்போ அதே மேலே என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் குமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். நம்ம இனிஷியலாக பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம அது இங்கே கேஷ் ஃப்ளோவில் நமக்கு இங்கே ஸ்டார்டிங்கில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே மைனஸில் எடுத்து எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ 3100 மைனஸ் 900 3100 மைனஸ் 900னா மைனஸ் 2100. இது அப்படியே சைனோட எல்லாத்தையுமே வந்து எடுத்து எழுதிட்டு நம்ம எடுத்து எழுதிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணணும். நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் எப்போ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்கே 3rd இயர்லேருந்து 4th இயர் போகும்போது தான் வந்து நமக்கு பாசிட்டிவ்னு ஆயிருக்கு. அப்போ வந்து 3rd இயருக்கு மேலேயே நமக்கு அமௌண்ட் வந்து பேபேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த மந்த்தை வந்து நம்ம கரெக்டாக கேல்குலேட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா மேலே சம்மில் பண்ணோம்ல, இந்த எங்கே வந்து இந்த நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோலேருந்து இந்த நெகட்டிவ் குமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ டிவைடட் பை இங்கே இருக்க சாதாரண கேஷ் ஃப்ளோ இருக்குல்ல 500 அதோட மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த மந்த் கிடச்சிரும். 400 டிவைடட் பை 500 அப்படின்னா நமக்கு 0.8 வருது. இப்போ இந்த 0.8 நம்ம 12ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9.6 சம்திங் வரும். அதை நமக்கு ரவுண்டாக 10 மந்த்ஸ் அப்படின்னு எடுத்துருக்காங்க. இப்போ 3 இயர் 10 மந்த்ஸில் வந்து நமக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படி கிடச்சிருது. பேபேக் ஆயிடுது நமக்கு 3 வருஷத்தில் 3 வருஷம் 10 மாதத்தில் வந்து நம்ம போட்ட காசை நம்ம எடுத்துடலாம். பேபேக் பண்ணிடுது. இப்போ இங்கே அடுத்து பேபேக்கோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். இப்போது பேபேக் வந்து ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் இது பேபேக் வந்து நமக்கு எப்போல்லாம் யூஸ் ஆகுதுன்னா டெக்னாலஜி சேஞ்சஸ். இப்போது நமக்கு வந்து இப்போ ரேப்பிட் டெக்னாலஜி சேஞ்சஸ் இருக்கும்போது நம்ம இந்த பேபேக் மெத்தட் யூஸ் பண்ணி எத்தனை வருஷத்தில் நம்ம வந்து போட்ட காசை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து இம்ப்ரூவிங் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிஷன். இப்போது சில பேர் வந்து எனக்கு ஓகே எனக்கு 10 இயர்ஸில் நான் ரிட்டர்ன் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து அவ்வளோ டைம்லாம் இருக்காது. ஒரு 2 to 3 இயர்ஸில் வந்து ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பேபேக் பீரியட் ஹெல்ப்ஃபுல் ஆகுது.
இப்போ இங்கே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹெல்ப்ஸ் இன் கம்பெனி growth. நம்ம கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், நமக்கு ரிட்டர்ன் வந்து ஒரு சீக்கிரமாக நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட கம்பெனி growth ஆகும். ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணி கொடுக்குது. எப்படின்னா இப்போ போட்ட காசு எடுக்கிறதுக்கு ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அந்த மாதிரி ஆகிறது தெரியாமல் நம்ம சில நேரத்தில் வந்து நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம்ல, அதை வந்து காமிச்சு கொடுக்குது. இந்த பேபேக் வந்து இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம்னா இது 2 இயர்ஸ்ல தான் கிடைக்கும், 3 இயர்ஸ்ல கிடைக்கும். அதாவது என்னன்னா 2 இயர்ஸ்ல கிடைக்கும், 3 இயர்ஸ்ல கிடைக்கும், இல்லைன்னா 15 இயர்ஸ்ல கிடைக்கும். அதை பார்த்து சொன்னதுக்கப்புறம் இப்போ நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஓகே எனக்கு 10 இயர்ஸ்ல வந்தாலும் ஓகே, இல்லைன்னா எனக்கு வந்து அவ்வளோ நாளெலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ரிஸ்க்கை வந்து இந்த பேபேக் மெத்தட் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மி பண்ணும். அப்புறம் மேக்ஸிமைஸ் லிக்விடிட்டி. கரெக்டான இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய கேஷை வந்து நம்ம கையில் வச்சுப்போம். அது வந்து நமக்கு நிறையா ஏதாவது கம்பெனியில் செலவு வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கேஷை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கேஷ் இந்த பேபேக்கை பொறுத்த வரைக்கும் பேபேக்கும் வந்து கேஷ் ஃப்ளோ தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும், அக்கௌண்டிங் ப்ராஃபிட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாது. அதுக்கப்புறம் வந்து பேபேக் பீரியட் வந்து இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸில் பேபேக் ஆகுது அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற ரிட்டர்னை வந்து இது கன்சிடர் பண்ணாது. 3 வருஷத்தில் வந்து இப்போ 3 வருஷத்தில் நமக்கு பேபேக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 3 வருஷம் அந்த இயர்க்கு மட்டும்தான் அது கண்டுபிடிச்சு சொல்லும். பேபேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு 3 வருஷத்துல நமக்கு அந்த காசை கொடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறத வந்து அதால கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து கேஷ் ஃப்ளோ டைமிங்கை வந்து இது கன்சிடர் பண்ணாது. இப்போ இந்த வருஷத்துல இந்த கேஷ் ஃப்ளோ எவ்வளோ கேஷ் ஃப்ளோ ஆயிருக்கு, கேஷ் ஃப்ளோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. அந்த டைமிங்கையும் இது மதிக்காது. அது எப்போ வந்து அதால பேபேக் பண்ண முடியுது அப்படின்றத மட்டும் காமிக்கும். கேஷ் ஃப்ளோக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. கேஷ் ஃப்ளோ டைமிங்க்கு வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. இதுக்கு டெஃபனைட் சிக்னல் எதுவுமே கிடையாது. இதுவும் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியை இக்னோர் பண்ணிடும். சிம்பிளாக எவ்வளோ ப்ராஃபிட்டாக வராது, ப்ராஃபிட்டபிலிட்டியை காட்டாது. போட்ட காசை எத்தனை நாளில் நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் பேபேக் பண்ணுதுன்றதை மட்டும் காட்டுமே தவிர்த்து ப்ராஃபிட் வருமா இது கண்டுபிடிச்சு சொல்லுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதை தான் வந்து அப்படியே அடுத்து வந்து இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் 8ல் இங்கே பாருங்க, இங்கே என்னன்னா எது ரிலவெண்ட் காஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிலவெண்ட் காஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்களா? இங்கே வந்து மார்க்கெட் ரிசர்ச் எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்ரெடி இன்கர்டு வந்து நமக்கு என்ன எடுக்கக்கூடாது. இது வந்து இர்ரிலவெண்ட் கேஷ் ஃப்ளோ. அடுத்து டேக்ஸ் அலவபிள் டிப்ரிசியேஷன். டேக்ஸ் அலவபிள் டிப்ரிசியேஷனும் நம்ம எடுத்துக்க மாட்டோம், அது ரிலவெண்ட் கேஷ் ஃப்ளோ கிடையாது. அதுக்கப்புறம் allotted overheads that are not consequence of undertaking the project. நமக்கு ஓவர்ஹெட்ஸ் எடுக்கலாம், ஆனால் இங்கே அது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னப்போ மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம்ல. ஆனால் இங்கே எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், நாட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் அண்டர்டேக்கிங் த ப்ராஜெக்ட் இருக்காங்க. அப்போ இதுவும் வராது. இங்கே பாருங்க, அடிஷ்னல் டேக்ஸ் தட் வில் பி பெய்ட் ஆன் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் ஜென்ரேட்டட். இது வந்து இன்க்ரிமெண்டல் கேஷில் வந்துடும். அப்போ வந்து இதுதான் ரிலவெண்ட் கேஷ் ஃப்ளோ. ஏன் தான் இப்படி செய்வேன்? இப்போ இங்கே அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம்மும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிலவெண்ட் காஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. இங்கே கார்ஃபீல்டு அப்படின்றவர் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட்ல என்ட்ரு ஆகிறாங்க. அவங்க ஒரு மிஷினரி வாங்குறாங்க. மிஷினரி காஸ்ட் வந்து 80,000. அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் பண்ணுறதா இருந்தால் நமக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சோல்டு ஃபார் 5,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்போஸ் காஸ்ட், நம்ம சேல் பண்ணுறப்போ சில காஸ்ட்லாம் ஏற்படும்ல, அதெல்லாம் வந்து அதான் டிஸ்போஸ் காஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து 80,000 கொடுத்துருக்காங்க. டிப்ரிசியேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. டிப்ரிசியேஷன் பண்ணினீங்கன்னா
ஸ்ட்ரைட் லைன் பேசஸ்ல பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்களா. ஆனா நம்ம ரிலவென்ட் காஸ்ட்ல டிப்ரிசியேஷன் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால டிப்ரிசியேஷன் கிடையாது. டிப்ரிசியேஷன் பண்ணக்கூடாது. அப்போ வந்து நமக்கு மிச்சம் என்ன இருக்கு? காஸ்ட் வந்து சேல் பண்ணும்போது நமக்கு 5000. அதுக்கப்புறம் அதனால ஏற்படுற காசு வந்து 1500 தான். அப்ப இத ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1600 தான் நமக்கு ஆன்சர் வரும். போன தடவை இதுக்கு முன்னாடி ஒரு சம்ல நம்ம பார்த்தோம்ல, அது வந்து நம்ம டிப்ரிசியேஷன்லாம் மைனஸ் பண்ணி ஒரு சம் பார்த்தோம். அங்க என்னன்னா நமக்கு வந்து ஆனுவல் ப்ராஃபிட்டோட இந்த டிப்ரிசியேஷன்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னது. இன்க்ளூட் பண்ணி தான் வந்து இந்த ப்ராஃபிட் வந்து ஆனுவல் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணணும்னா அதை திருப்பி ஆட் பேக் பண்ணணும். ஏன்னா நமக்கு கேஷ் ஃப்ளோ கிடைக்கணும். ரிலவென்ட் கேஷ் ஃப்ளோ கிடைக்கிறதுக்காக நம்ம அதை ஆட் பேக் பண்ணோம். ஆனா இங்க அப்படி எதுவுமே சொல்லவும் இல்லை, எந்த ஆனுவல் ப்ராஃபிட்டும் கொடுக்கவும் இல்லை. அதனால நம்ம டிப்ரிசியேஷன் எதுவுமே பண்ணாம ரிலவென்ட் கேஷ் ஃப்ளோ எது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை மட்டும் ஆட் பண்ணி எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து அட்வான்டேஜ் ஆஃப் பேபேக். பேபேக் வந்து கேஷ் ஃப்ளோ டைமிங்கை கன்சிடர் பண்ணுமா அப்படின்னு கேட்டா பண்ணாது. அடுத்து அக்கவுண்டிங் ப்ராஃபிட் ரேதர் தென் கேஷ் ஃப்ளோ. ஆனா என்னன்னா பேபேக் பீரியட் வந்து கேஷ் ஃப்ளோ தான் எடுத்துக்கும். அக்கவுண்டிங் ப்ராஃபிட்டை வந்து எடுத்துக்காது. அப்போ இதுவும் தப்பு. அடுத்து இட் டேக்ஸ் அக்கவுண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் பீரியட். பேபேக் பீரியட் வந்து அந்த பேபேக் முடிஞ்சிச்சுன்னா எந்த இயர்ல பேபேக் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ள இயரை இது கன்சிடரே பண்ணாது. இந்த பேபேக் மெத்தடை வந்து பேபேக் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற இயரை வந்து இது கன்சிடர் பண்ணாது. அப்போ இது தப்பு. அதுக்கப்புறம் என்னன்னா இட் கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ ஸ்கிரீனிங் டிவைஸ் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன் எலிமினேட்டிங் obviously inappropriate project prior to the more detailed evaluation. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரெக்ட், இதுதான் வந்து இப்போ நம்ம அட்வான்டேஜா இருக்கும். என்னன்னா இப்போ நம்ம இதுக்கப்புறம் வர சாப்டர்ல ஃபுல்லாமே டீடைல் எக்ஸ்பிளனேஷனா வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைஸ்ல பண்ணுவோம். ஆனா இங்க ஸ்டார்டிங்லேயே வந்து இது வந்து சொல்லிடுது. இப்போ வந்து இது பே ஆக வந்து ஒரு 10 வருஷம் ஆகும் 12 வருஷம் ஆகும்னு சொல்லிடுச்சுன்னா நம்ம வந்து அதுல மேக்ஸிமம் யாரும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப லாங் ப்ராசஸா இருக்குல்ல திருப்பி வந்து பே பேக் ஆகிறதுக்கு. அதனால யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும் அதுல வந்து நம்ம காசு போடவும் மாட்டோம். அதனால இது இப்போ இந்த பேபேக் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்த்ததுனால நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசலோட டீடைல் எவாலுவேஷனுக்கு போகாம ஸ்டார்டிங்லேயே நம்ம எலிமினேட் பண்றதுக்கு வந்து இந்த பேபேக் மெத்தட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ அடுத்து 12th சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா பேபேக் பீரியடும் அதுக்கப்புறம் ஆர்ஓசி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க கொஸ்டின் கீழே இருக்கு, பேபேக் மெத்தடும் ஆர்ஓசி கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்ஓசி பார்ப்போம். ஆர்ஓசிக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் தான் தேவை. இங்கே டைரக்டா வந்து ஆவரேஜ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாவே நமக்கு கொடுத்துருக்காங்களா. அதனால ஆனா நமக்கு ஆவரேஜா கொடுக்கல, 4 இயர்ஸ்க்கு தனித்தனியா கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்க எல்லா ப்ராஃபிட்டையும் நம்ம வந்து 4 இயர்க்கு உண்டான ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிட்டு அந்த நம்பர் ஆஃப் இயரோட டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிருமா. ஆர்ஓசி கண்டுபிடிச்சு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் எந்த விதமான ஆவரேஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. அப்போ ஆவரேஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபார்முலா என்னது? இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை 2 நம்ம போட்டோம்னா 60,000 ஆன்சர் வந்துடுது. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை 60,000 இன்டூ 100%னா 47.5% நமக்கு வந்திருக்கு. அடுத்து பேபேக் பீரியட். இப்போ பேபேக் பீரியட்ல ஆனால் பேபேக் பீரியடுக்கு என்ன தேவை? கேஷ் ஃப்ளோ தான் தேவை. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு கேஷ் ஃப்ளோ வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம டிப்ரிசியேஷனை இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டோட ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேஷ் ஃப்ளோ கிடைக்கும். அதான் இங்கே பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே கேஷ் ஃப்ளோ வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 39,600 கொடுத்துருக்காங்களா. அதோட நம்ம டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டிப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம இதுக்கு முன்னாடிலாம் டிப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிச்சோம்? ஆர்ஓசிக்கு சேம் தான்.
இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ 9600 கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா, டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 இயர்ஸ். ஏன்னா 4 இயர்ஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. போட்டோம்னா 25,200 நமக்கு வருமா. இப்போ இந்த 25,200 வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டோட ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு கேஷ் ஃப்ளோ கிடைக்கும். கேஷ் ஃப்ளோ இந்த இந்த இடமே வந்து நமக்கு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இயர் வந்து இங்கே 1 to 3 இயர் தான் இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து 64,800 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 39,600 plus 25,200 போட்டோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும். சேம் தான். அதே மாதிரி அடுத்து இருக்கிற பண்ணணும். 19,600 பிளஸ் இந்த டிப்ரிசியேஷன் 25,200 டிப்ரிசியேஷன் போட்டோம்னா நமக்கு வந்து இந்த இந்த கேஷ் ஃப்ளோ கிடைச்சிரும். செகண்ட் இயரோட கேஷ் ஃப்ளோ கிடைக்கும் 48,800 கிடைக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் இயருக்கு பண்ணோம் அப்படின்னா 47,600 நமக்கு கிடைச்சிருமா. இங்கே ஏன் ஃபோர்த் இயரில் பண்ணாமல் விட்டுருக்காங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே வந்து செகண்ட் இயர்லேயே வந்து நமக்கு செகண்ட் இயர்ல வந்து தேர்ட் இயர் போகிறதுக்குள்ளே வந்து கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக வந்துடுது. நமக்கு பே பேக் பீரியடுக்கு நமக்கு அதான தேவை. அதனால ஃபோர்த் இயரில் போடாமல் விட்டுருக்காங்க. நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், நமக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது அன்ஈவன் கேஷ் ஃப்ளோவாக இருக்குல்ல, ஏன்னா ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு கேஷ் ஃப்ளோ இருக்குது. அப்போ நம்ம குமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ யூஸ் பண்ணணும். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் அப்படியே எடுத்து எழுதிட்டு இந்த கேஷ் ஃப்ளோவோட இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை கேஷ் ஃப்ளோ நமக்கு அந்த இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல அதே மாதிரி இதை ரெண்டையும் வந்து நம்ம சால்வ் பண்ணும். மைனஸ் 1,10,400 பிளஸ் 64,800 போட்டோம் அப்படின்னா 45 மைனஸ் 45,600 வந்துடும். அப்போ அது மைனஸ் 45,600 பிளஸ் 44,800 போட்டோம்னா நமக்கு 800 வரும். இதே மாதிரி நம்ம அப்படியே சால்வ் பண்ணிட்டே வரணும். இந்த லாஸ்ட் சம்மரி இங்கே பாருங்க, இங்கே செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயருக்கு போகும்போது நமக்கு வந்து இந்த குமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவ் ஆயிருக்கு. அப்போ இங்கே இந்த செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் நடுவுலேயே நமக்கு வந்து நமக்கு வந்து பே பேக் ஆயிரும். நம்ம போட்ட காசு நம்ம எடுக்கலாம். அது நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல அந்த மந்த்தை கேல்குலேட் பண்ணுறதுக்கு எப்படின்னா 800 டிவைடட் பை 47,600 போட்டோம்னா நமக்கு வந்து 2.0.2 அப்படின்னு வரும். ஆனால் இங்கே என்ன, இங்கே வந்து மந்த் கேல்குலேட் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக அப்படியே நம்ம இயராகவே வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே ஆப்ஷனில் எல்லாமே இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம அப்படியே 2.02 இயர்ஸ்னே அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போ இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் இப்போ நமக்கு கரெக்டு. ஆப்ஷன் ஏ. இங்கே ஏன் 3.89 கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆன்சர் வந்து நீங்கள் ஒரு வேளை இந்த டிப்ரிசியேஷனை எதுவும் டிடெக்ட் பண்ணாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வரும். ஆனால் இந்த ஆன்சர் ராங்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னா டிப்ரிசியேஷன் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வரும். ஒரு வேளை உங்களுக்கு 3.89 வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் டிப்ரிசியேஷன் பண்ணாமல் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ஓசியில் வந்து 25.8% நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா
இங்கே 25.8 வந்துருச்சு. இந்த 25.8 ஒரு வேளை நீங்க டிக் பண்ணிருந்தீங்க. இந்த ஆன்சர் தப்பு. ஒரு தப்பான ஆன்சர வந்து நீங்க போடக்கூடாது அப்படின்றதுனால குடுத்துருக்காங்க. இந்த 25.8 வந்திருந்துச்சுன்னா, நீங்க என்ன தப்பு விட்டுருப்பீங்கன்னா, இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா இனிஷியல் காஸ்ட் டெட் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. நம்ம அந்த ஆவரேஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்ல 60,000 அதுக்கு பதிலா 11 1,10,400 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். அத பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான்.